அல்லாவின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். ஆதாரத்துடன் இதயத்தை தொடும் ஒரு இஸ்லாமிய கதை. இப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களின் தாயார் இஸ்லாத்தை ஏற்க மறுத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் நடந்த ஒரு சம்பவத்தால் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கண்ணீருடன் ஓடிச் சென்றார். என்ன நடந்தது? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய தாயை இஸ்லாத்திற்கு அழைத்து கொண்டே இருந்தார்கள். ஆனால் அவருடைய தாய் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. ஒரு நாள் அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணீருடன் வந்து, யா ரசூலுல்லாஹ், என் தாய்க்காக அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவருடைய தாய்க்காக துஆ செய்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் வீட்டிற்கு திரும்பிய போது கதவு உள்ளே இருந்து மூடப்பட்டிருந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு கதவு திறந்தது. அவருடைய தாய் கூறினார்கள், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்றும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன். அபூ ஹுரைரா அவர்கள் மகிழ்ச்சியுடன் மீண்டும் நபிகள் நாயகம் அவர்களிடம் ஓடிச் சென்றார்கள். இந்த சம்பவம் நமக்கு ஒரு அழகான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்காக நன்மையான துஆவை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. ஆதாரம் சஹீஹ் முஸ்லிம் 2491. இது பிஸ்மில்லா ஆதாரத்துடன் மீண்டும் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணுங்க.